ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த பதிவில் கணநாத நாயன்மாருடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம். சீர்காழியில் அந்தணர் குலத்தில் பிறந்து எம்பெருமானுக்கு தொண்டாற்றியவர் கணநாதர். சீர்காழியில் வழங்கி வரும் இறைவனாம் திருத்தோணியப்பரிடம் மிகுந்த அன்பு கொண்டு திருப்பணி செய்து வந்தார். தம்மை நாடி வருபவர்களை அவரவர் விருப்பத்திற்கும் திறமைக்கும் ஏற்றவாறு பல வகையான திருப்பணிகளில் ஈடுபட செய்தார். மலர்கள் பறிப்பது, மாலை கட்டுவது, திருமஞ்சனத்துக்கு உதவுதல், அலகிடுதல், மெழுகிடுதல், விளக்கு ஏற்றுவது, கோவிலை கூட்டுவது, திருமுறை எழுதுவது, ஓதுதல், நந்தவனம் அமைப்பது என வகுத்து இந்த பணிகளையெல்லாம் முறையே பயிற்றுவித்து அவர்களை அடியவர்களாக மாற்றும் பெரும் பணி செய்து வந்தார். சம்சார மயக்கத்தில் உழன்று கொண்டிருப்பவர்களை சிறந்த ஆச்சாரியர்கள், குருமார்கள் கருணையால ஆட்கொண்டு கரையேற வழிகாட்டுவாங்க. அப்படிப்பட்ட குருமார்களை இறைவனுக்கும் மேலாக துதித்து வணங்கும் பண்பு சிஷ்யர்களிடம் உண்டு. குருவருள் இருந்தால் இறைவனின் அருள் பார்வை கண்டிப்பாக நம்மேல் விழும். குருவின் வழிகாட்டுதல் நமக்கு செய்யக்கூடிய நல்லதை தாயும் தந்தையும் கூட செய்துவிட முடியாது. இந்த பிறப்பில் நல்வழிப்படுத்தி மறுமைக்கும் அருள் என்ற பெருஞ்செல்வத்தை நமக்கு கிடைக்கும்படி செய்து விடுகிறார் குரு. சிறந்த குருவானவர் செய்யக்கூடிய பணியை கணநாத நாயன்மார் மிக நேர்த்தியாக செய்தார். இல்லற தர்மம் சிறப்புற பேணி அடியார்களை வழிபட்டு வந்தார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதன் அருமை பெருமையெல்லாம் அன்பால உணர வைத்து பலரையும் ஆலய பணிகளில் ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாக இருந்தார். இறைவனுக்கு தொண்டாற்றும் புண்ணிய காரியத்தில் பலரையும் ஈடுபடுத்தினார். கணநாத நாயன்மார் திருஞான சம்பந்தரை தன்னுடைய குருவாக போற்றி வந்தார். எப்போதும் ஞான சம்பந்தரை வணங்கி வழிபட்டு வந்த பலனாக ஜீவகாலம் முடிந்ததும் கைலாயம் அடைந்தார். அடியவருடைய வழிபாட்டின் நேர்த்தி, அவருடைய மாறாத பக்தி, மேலும் இல்லறத்து மக்களை எல்லாம் பக்தர்களாக்கி சிவ தொண்டு செய்து வைத்த திருச்சேவை, இவற்றாலெல்லாம் நெகிழ்ந்து போன இறையனார் நாயன்மார் பல்லாண்டு வாழ்ந்த பிறகு பூவுலகை நீத்த பின்னால கைலாயத்துல கணங்களுக்கு தலைவராக திருத்தொண்டு ஆற்றும் பாக்கியத்தை வழங்கினார் என்கிறது பெரிய புராணம். கணநாத நாயன்மார் சிவபெருமானோடு ஐக்கியமானது பங்குனி மாத திருவாதிரை நட்சத்திரம். ஆண்டுதோறும் நாயன்மார் முக்தி அடைந்த இந்த நாளில் இவருக்கு குரு பூஜை சீர்காழியிலையும் எல்லா சிவாலயங்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுது. அடியார்க்கும் அடியாராகிய கணநாத நாயனார் என்று திருத்தொண்டத் தொகையில் குறிப்பிடுகிறார் சுந்தரர். கணநாத நாயன்மாரை தொழுது பதிவினை நிறைவு செய்கிறோம். இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.